Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 15 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோ சிக்கனை எடுத்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது பாருங்கள். எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம மசாலா எதுவும் போடலை, பெப்பர் தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். எண்ணெய் மட்டும் ஊற்றி செய்யறதால நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செஞ்சுட்டுருக்கேன். இதை கிளறி விடலைன்னா அடி பிடிச்சிடும், அதனால தான் நான் கிளறி விட்டுட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி சிம்மில் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு அப்புறம் சிக்கன் குழம்புக்கு கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.